திரு செந்தில்வேல், திரு திருமாவளவனுடைய பேச்சு என்னென்ன விஷயங்களை உணர்த்துறதா எடுத்துக்கலாம்? முதல்ல அவருக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிப்போம். ஒரு ரஜினிகாந்த் தோழர் சுட்டிக்காட்டியது தான், பாஜக பாமகவோடு எந்த இடத்திலும் திருமாவர்களால் இணக்கமாக போக முடியாது, கூட்டணி வைக்க முடியாது. அவர் திமுகவின் மீது மட்டுமல்ல அஇஅதிமுகவின் மீதும் ஒரு சாஃப்ட் கார்னர் உள்ளவர் தான். அது அவரே பல நேரங்களில் வெளிப்படுத்திக்க அதிமுக என்ற கட்சி அழிந்துவிடக்கூடாது அப்படிங்கிற கன்சர்னை அவர் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறார். காலமும் சூழலும் பாஜகவை கொள்கை எதிரியாக சொல்லுகின்ற ஒரு கட்சியோடு அதை செயல்படுத்துகிறார்கள்ங்கிறது எனக்கு மாற்றுக்கிறது இருக்கு. அதை பேசினா அன்றைக்கி தலைப்பு அது இல்லை, அது விவாதம் மாதிரி போயிடும். சொல்லுகின்ற ஒரு கட்சியோடு தேர்தலுக்கு பிறகு சூழல் அப்படி அமைஞ்சதுன்னு ரொம்ப அதான் யதார்த்தமான பேச்சு. தோழருக்கு உண்மையுடைய வாழ்த்துக்கள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இப்போ திமுக வெற்றி பெற்றிருந்தால் இந்த குழப்பம் இல்லை, பிசிக திமுக கூட்டணியில் தொடர்ந்து இருக்கும். ஒருவேளை தாவேகா ஒரு 130 இடங்களில் வென்றிருந்தாலும் இந்த குழப்பம் இல்லை. ஏன்னா அவங்க இவங்களை கூப்பிட்டு அமைச்சரவையில் இடம் கொடுக்க போகிறதில்ல. அப்போ காலமும் சூழலும் எங்கே கொண்டு வந்து நிறுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் இடம் தேவை, ஒரு 12 சீட்டு தேவை. அந்த 12 சீட்டு கரெக்டாக யார்கிட்ட இருக்குது? திமுக அணிகள்கிட்ட இருக்குது என்று வருகின்ற பொழுது அந்த 12 பேரும் ஆதரவு கொடுக்காவிட்டால் ஏதோ இடத்துல ஆளுநர் ஆட்சியை அமல்படுத்தக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்ற பொழுது ஆளுநர் ஆட்சியை இங்கே யாருமே ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி யாருமே ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை என்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுது இவர்கள் ஆதரவு அளிக்கிறார்கள். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி நீண்டகால கோரிக்கை, விசிகாவுடைய கோரிக்கை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதை அவங்க கொடுக்க முன்வருகின்ற பொழுது அதையும் அந்த கட்சி பயன்படுத்திக் கொள்கிறது. அது ஒன்றும் பெரிய பாவமான செயல்லாம் ஒன்றும் காரியமெல்லாம் இல்லை. ஆதரவு கொடுக்குறாங்க, அமைச்சரவையில் இடம்பெற்றுக் கொள்கிறார்கள், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. இப்போ எங்கே சிக்கல் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, தாவேகா கூட்டணியில் தாவேகா அரசியல் அங்கம் வைத்து விட்டார்கள், அமைச்சரவையில் இடம்பெற்று விட்டார்கள். ஆயினும் தாவேகா கூட்டணியில் நாங்கள் இல்லை என்று திரு திருமா அவர்கள் ஒரு முடிவு எடுத்துக்கின்ற பொழுது அது பல விவாதங்களை ஏற்படுத்தியது, ஊடகங்களில் அது குறித்து விவாதிக்கப்பட்டுச்சு. இப்போ இன்னைக்கு அதுக்கும் ஒரு தெளிவான பதிலுக்கு அவர் வந்துட்டார். இல்லை, அப்படி இனிமேல் பயணிப்பதில் சில சிக்கல் இருக்குது, அதனால நான் தாவேகா கூட்டணியிலே அங்கம் வைக்கிறோம் அப்படிங்கிறத நேற்று என்ன செஞ்சிட்டாரு, உடைச்சிட்டாரு. அதன் மூலமா திமுக அணி இல்லைங்கிறத உறுதிப்படுத்திட்டாரு. அதான் அவர் சொல்றாரு. அதான் அர்த்தம் சார், ஒரே டயத்தில் ஒருத்தர் 2 கூட்டணியில் இருக்க முடியல சார். நீங்க என்னது தோழருக்கு ஒரே ஒரு பதில் தான், தாவேகா கூட்டணியில் இல்லை என்று ஒருபோதும் தலைவர் சொல்லல, கூட்டணி அமையவில்லைன்னு சொன்னார். கூட்டணிக்கான தாவேகா கூட்டணி இல்லைன்னு நான் சொன்னேன். அப்படி சொன்னா அப்படி நான் சொன்னது ரொம்ப தெளிப்பா இல்ல. ஒரு நிமிஷம், தாவேகா கூட்டணி குறித்து அவர் கேள்வி கேட்ட போது அவர் எனக்கு என் நினைவு சரியா இருந்தா நீங்க கரெக்ட் பண்ணுங்க, என் நினைவு சரியா இருந்தா ஒரு பேட்டியில சொன்னாரு, ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அளித்த இதுதான் நினைக்கிறேன், ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்டார். நாங்க அமைச்சர்கள் இடம்பெற்றோம் அப்படின்னா அந்த கூட்டணிக்குள்ள இருக்கணுமான்னு ஒரு கேட்ட நினைவு எனக்கு இருக்குது. அப்போ அதுல ஒரு பார்வை எடுத்தார். ஜனநாயக ரீதியா இது ஒரு புதிய சூழலை நாங்க உருவாக்குறோம், ஜனநாயகத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, எனக்கு அந்த இடம் இருக்குது அப்படின்னு அவர் அந்த வாதங்களை வைத்தார். அந்த வாதங்களை வைத்த காரணத்தினால்தான் நேற்று அவர் அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறார். எங்க மாநாட்டில் நாங்க தாவேகா கூட்டணியில் வருகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே வந்துட்டோம்னு சொல்லியிருந்தாருன்னா அதை நேற்று அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இன்னைக்கு முதலமைச்சரை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதை நேற்று அறிவிக்கிறார். இப்போ அவர் அதான் சொன்னார், தாவேகா கூட்டணியில் இல்லைங்கிறதுனால தான் பல விவாதங்கள் எழுந்துச்சு, பல கேள்விகள் எழுந்து. முதலமைச்சரை பார்க்கறது அது அதுக்காக இல்லை. ரெண்டும் வேற வேற காரணங்கள் கூட இருக்கட்டும். பட் இன்னைக்கு சந்திக்கிறாரு, இருக்குது, ஓகே. பட் அவரை பொறுத்தவரை இது என்ன கேட்டா, இது இப்போ ஒரு தெளிவு பிறந்துருச்சு. நீங்க ஒரு அரசியல் அங்கம் வைத்திருக்கிறீர்கள், அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறீர்கள், கிறிஸ்டல் கிளியரா இப்போ உங்க நிலையை விளக்கிட்டீங்கன்னா, இது இப்போ என்ன தமிழ்நாட்டில் அணிகள் தாவேகா, காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல், மதிமுக இவங்கெல்லாம் ஒரு அணி. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்த அணியிலும் இல்லை, அவங்க வெளியிலிருந்து தாவேகாவை ஆதரிக்கிறார்கள். திமுக, மனிதநேய மக்கள் கட்சி, தேமுதிக இவங்கெல்லாம் இப்போ ஒரு அணி இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு முடிவு வந்துருச்சு, அதிமுக பாஜக ஒரு அணி. இப்போ ஓரளவுக்கு எந்த அணியிலும் இல்லாமல் இப்பொழுது வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள், இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி இவங்கெல்லாம் கூட இன்னைக்கு ஒன்னா ஃபார்ம் ஆகல, பட் அவங்க ஒரு பக்கம் ஒன்னா நிற்கிறாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தளவில் தாவேகா மீது கடுமையான விமர்சனங்களையும் வைக்கிறாங்க, இந்த ஆட்சிக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ இப்படியான ஒரு அரசியல் சூழல் வந்திருக்கிறது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியிலும் ஒருவேளை அமைச்சரவை இடம்பெற்றிருந்தாங்கன்னு வைங்க, இந்த கேள்வி அவங்களும் நோக்கி வரும், எங்க அமைச்சரவை இடம்பெற்று நீங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்லுவீங்களான்னு. ஸோ ஒரு விதமான அரசியல் களத்தில் எழுந்த விவாதங்களுக்கு திரு திருமா அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ரைட், இனி நான் தாவேகா கூட்டணி தான்ப்பா அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார். இதுதான் அவருடைய நேற்றைய பேச்சினுடைய
சாரம் சுருக்கம். இப்போ திமுக அணிக்கு அவர் வேற என்ன செய்தியை சொல்ல விரும்புகிறார்? ஏற்கனவே பல கட்டங்களில் பாஜக எதிர்ப்பில் தாவேகாவும் திமுகவும் ஒன்றா இணையணும், தொகுதி மறுவரையறை குறித்து எல்லா இடங்களையும் அவர் அந்த அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அது நடக்காமல் போகுது அப்படின்னா என்ன காரணம்? இல்லைங்க, அதுக்கு நான் இப்படி சொல்கிறேன், தனித்தனியாக எதிர்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2014 தேர்தல் எடுங்க. 2014 தேர்தல் திமுக காங்கிரஸ் கூட்டணியிலும் இல்லை, பாஜக கூட்டணியிலும் இல்லை. அதிமுகவும் காங்கிரஸ் கூட்டணியிலும் இல்லை, பாஜக கூட்டணியும் இல்லை. ஜெயலலிதா அம்மையார் மோடியா லேடியான்னு கேட்ட தேர்தல் அது. திமுகவும் பாஜகவும் கடுமையாக எதிர்த்த தேர்தல். அப்ப காங்கிரஸ் என்ற தேசிய கட்சி இங்க தனியா நின்னுச்சு, பாஜக என்ற தேசிய கட்சி தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளோடு கூட்டணி நினைச்சு 2 இடங்களை வெற்றி பெற்றார்கள். டாக்டர் அன்புமணி ராமதாசும் அண்ணன் பொன்னாரும் அங்க வெற்றி பெற்றாங்கன்னு வைங்க. அப்போ ஏதோ ஒரு தேசிய கட்சியோடு இணைஞ்சுதான் அவனுங்கிற கட்டாயம் இங்க இல்லை. இதற்கு முன்பு அது நடந்திருக்கு. கண்டிப்பாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய எல்லோரும் ஒரே அணியாகத்தான் இருந்தே தீரணும் அப்படிங்கிற கட்டாயமும் இல்லை தேர்தல் அரசியல்ல. இல்ல கூட இருந்தா ஒரு வலுவான எதிர்ப்பா இருக்கும்னு அவங்க விருப்பப்படுறதுல அந்த விருப்பம் நியாயமான விருப்பம். அப்படி இருக்கின்ற பொழுது மு.க. ஸ்டாலின் தலைமை ஏற்று அந்த அணிக்கு தாவேகா வரட்டும். ஆளுங்கட்சி தாவேகா தானங்க, என்ன அம்பா போச்சு, 75 வருஷ கட்சி. அவங்க உங்க அதுவும் தனிப்பெரும்பான்மை கூட இல்லை உங்களுக்கு, எப்படி ஒன்னா இருக்க முடியும்? இப்ப நீங்க அதுல நெருடல் வருதுல உங்களுக்கு. தாவேகா தலைமை ஏற்று திமுக அந்த கூட்டணியில் இருக்க முடியுமா? முடியாது. திமுக தலைமை ஏற்று தாவேகா அந்த கூட்டணியில் இருக்குமா? அதுவும் முடியாது. ரெண்டுமே சாத்தியம் இல்லாத ஒன்று. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் சாத்தியம். சோ இன்னைக்கு சூழலுக்கு காலமும் சூழலும் தேர்தல் முடிவுகளும் எதை சாத்தியப்படுத்தி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கூட்டணியில நான் இருக்க முடியுமா, என் கூட்டணியில நீ இருக்க முடியுமாங்கிறத காட்டிலும் இப்ப காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்னா இருக்க முடியுது இல்ல. அவங்களுக்கு ஒரே நோக்கம் பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்னு சொல்றாங்கல்ல. அப்ப தனிப்பட்ட அந்த விருப்புகளை கடந்து பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்னு உங்களுடைய அடிப்படை கொள்கைக்காக ஒரு கை கோர்த்து நிற்க முடியாதா? காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளால ஒண்ணா நிக்குமா? அதான் சொல்றேன், மாநில அரசியல் வேறு, தேசிய அரசியல். தேசிய அரசியல் அப்படி இருக்க முடியாதான்னு கேட்கிறேன். தேசிய அரசியல்லையே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும், தேசிய அரசியல்லையே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கூட்டணி அமைத்து போட்டியிடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. கேரளாலயோ வெஸ்ட் பெங்காலையோ கூட்டணி கிடையாது. ஆமா, இல்ல கேரளா எங்க கூட்டணி? கூட்டணி கிடையாது. அதான் நான் சொல்றேன். தேர்தலுக்கு பிறகு சூழல் கருதி கம்யூனிஸ்ட் என்ன செய்யும்? தேவைப்பட்டா யாராவது இருக்கும். காங்கிரஸ் சார் இப்போ 10 MP இருக்கிறாங்கன்னு வைங்க, கம்யூனிஸ்ட் 10 MP இருந்தா காங்கிரஸ் ஆட்சி அமைக்கலாம், 10 MP இருந்தா பாஜக ஆட்சி அமைக்கலாம். அப்படிங்கிற ஒரு சூழல் உண்டா? காங்கிரஸ் கிட்ட தான் போவாங்க. கரெக்ட். ஆனா அதற்காக நீங்க கேரளால 2 பேரும் ஒண்ணா நிக்கணும்னு என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அதுதான் நான் சொல்றேன். பொதுவான விவகாரங்கள் பிரச்சனைகள் இப்போ விசிக திமுக கூட்டணியில இல்ல. இப்ப நாளைக்கு இதே வந்தே மாதரம் மசோதா, வந்தே மாதரம் பாடல் தொடர்பாக மசோதா வருகிறது. தாவேக அமைச்சரவையில் விசிக இடம்பெற்று விட்டது. ஆனா வந்தே மாதரம் முழுமையாக பாடப்பட வேண்டும் என்பதை தாவேகாவும் எதிர்க்கிறது, திமுகவும் எதிர்க்கிறது. சேர்ந்துதான் எதிர்க்கணும் கட்டாயம் இல்லை. திமுக என்ன செய்யுது? தனியா எதிர்க்குது. காங்கிரஸ் எதிர்க்குது, கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறது. எதிர்ப்பவர்கள் எல்லோரும் ஒன்றாகத்தான் சேர்ந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதனுடைய ஆதாயம் யாருக்கு? தேர்தல் ஆதாயம் யாருக்கு? அதனுடைய அரசியல் ஆதாயம் இருக்கு சார். தேர்தல் ஆதாயம், அரசியல் ஆதாயம் தான் உங்களுடைய கூட்டமைப்புக்கு முக்கியமா? அதுதான் சார் இன்னைக்கு அமைச்சரவையில் இடம் வச்சிருக்குது. இல்ல சார், அதுதான் சார் அமைச்சரவை. தேர்தல் ஆதாயம்ங்கிறத நான் கெட்ட வார்த்தையா பார்க்கல, ஆபாசமான வார்த்தையோ கொச்சையோ கிடையாது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குங்கிறது தேர்தல் தானே சார். ஆதாயம்ங்கிற வார்த்தையை நீங்க ஏதோ முறைகேடான வார்த்தையா மீன் பண்ணாங்க, வேற வார்த்தை கூட பயன்படுத்திங்க. அந்த வார்த்தை கொஞ்சம் சிக்கலா இருக்குன்னா வேற வார்த்தையை கூட பயன்படுத்திங்க. அரசியல் கட்சி ஆரம்பித்து பொதுமக்களுக்காக சமூகத்தில் உழைக்கிற ஒரு கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டுங்கிறது என்ன தப்பு இருக்குது? இப்ப அதனாலதானே விசிக்கு அங்க போயிருக்குது, அதனாலதானே போயிருக்குது. அப்ப அதுல யார் கூட பங்கெடுக்க போகிறீர்கள் என்பதுதானே சிக்கல். இப்ப விசிகா தாவேகாவோடு என்ன செய்ய முடியும்? இணக்கமாக போக முடியும், அமைச்சர்கள் இடம்பெற முடியும். இப்ப நீங்க ஆக்சுவலி எனக்கு இதுல இன்னொரு டவுட், தோழர் தான் அதை தெளிவுபடுத்தணும். நீங்க சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ஆளுங்கட்சியாக வருவோம் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னீங்க. அதன் பிறகு ஒரு இடத்துல இன்னைக்கு பேட்டி கொடுக்கின்ற பொழுது சொன்னாருன்னு சொல்றீங்க, நாங்கள் இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் என்று சொன்னாருன்னு சொன்னீங்க. ஆமா, எனக்கு இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். கூட்டணி அரசியல் அங்கம் வகிப்பதன் மூலம் நாங்கள் ஒரு ஆளுங்கட்சி என்ற அடையாளத்தை பெற்றிருக்கோம். அப்ப ஏற்கனவே நீங்க ஆளுங்கட்சியாக பெற்றுட்டீங்க. இப்ப நாங்க ஆளுங்கட்சியாக வருவோம் என்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, திருமா முதலமைச்சர் அதானே, அது அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா உள்ளபடியே நானும் பெரிதும் மகிழ்ச்சி அடைவேன். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா கேள்வி, தாவேகா கூட்டணியில் இருந்துட்டு திரும்ப எப்படி முதலமைச்சராக முடியும்? விஜய் முதலமைச்சரா, திரும்ப முதலமைச்சரா? அந்த கேள்வி வருது.
அதுவும் சாத்தியம் இல்ல. இல்லங்க அவங்க கட்சிக்கே அப்படிதானங்க சொல்ல முடியும். இல்ல சார், அப்ப உற்சாகப்படுத்துறதுக்காக சும்மா சொன்னாருங்கறீங்களா? அப்படி இல்ல, அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம்ல. அப்ப நோக்கம் இருக்குது, அதுதான் சொல்றேன். அப்ப இன்னைக்கு விஜய் பிஎம்ங்கறாங்க, அப்ப ராகுல் காந்தி கோச்சு பாருன்னு காங்கிரஸ் கட்சி எதுவும் நினைக்க முடியுமா? ஆமா சார், ஆக்சுவலி அது சிக்கல் வருது சார். விஜய் பிஎம் அவங்க சும்மா சொல்லல, அவர் ஜோதிடர் தெளிவா சொல்லியிருக்காரு. ஜோசியர் சொல்றதே சார், ஜோசியர் சொல்றது தானே சார் எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க நீங்க நாட்டுல. ஜோசியர் சொன்னது கேட்டதால அரசியல் இயங்குது. நீங்க வேற. என்னோட கேள்வி என்னன்னா சார், ரொம்ப சிம்பிள். இல்ல நான் ஒரு வார்த்தைக்கு வரேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமாவர்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. என்ன இலக்கு? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது வெறும் அமைச்சரவையோடு சுருங்குவதில்லை. அவர் முதலமைச்சராக வேண்டும் என்பது லட்சக்கணக்கான சிறுத்தைகளினுடைய விருப்பம். கரெக்ட் தானே? ஆனால் தாவேகா கூட்டணியில் மட்டும் இல்ல, ஈவன் திமுக கூட்டணி இருக்கட்டும், அதிமுக கூட்டணியா இருக்கட்டும், எந்த கூட்டணியுமே அவரை முதலமைச்சர் வேட்பாளர் என்ன செய்யாது, ஏத்துக்காது. ஆனா இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவ்வாறான ஒரு முயற்சி நடந்ததாக டிடி விதினரன் கூட சொன்னார். அது தோற்று போயிடுச்சு, அதை விட்டுருங்க. ஆனா முதலமைச்சர் வேட்பாளராக அவர் முன்னிறுத்தப்பட்டு ஒரு தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கின்ற பொழுது அவர் அந்த இடத்துக்கு நகர்றாருல, அப்போ அவருக்கு வேறு சில கணக்கீடுகள் என்ன செய்யக்கூடும், இருக்கக்கூடும். வேறு சில கணக்கீடுகள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. விஜய் முதலமைச்சர் இல்ல, திருமா முதலமைச்சர். அதுக்கு என்ன கணக்கீடு வச்சிருக்காருங்கிறது எனக்கு தெரியல. அது விசிகாவுக்கு தான் தெரியணும், சிறுத்தைகளுக்கு தான் தெரியும். சரி, ஓகே. திரு பாலச்சந்திரன் சார் குறுக்கிட விரும்புறீங்க? ஒரு பாயிண்ட் திரு செந்தில்வேல் சொன்னாரு, திருமாவளவனுக்கு அதிமுக மேல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கு, அவங்க தேர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாருன்னு. அந்த சாஃப்ட்னஸ் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கு. அதிமுக காலியாயிடக்கூடாது, ஒரு நல்ல எதிர்கட்சியாக தொடர்ந்து இருக்க வேண்டும் சொல்லி நினைக்கிறாருன்றது உண்மை. இன்னொன்னு, இந்த பிஜேபி எதிர்க்கிற எல்லாருமே ஓரணியில இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படிங்கிற கருத்து சரிதான். ஆனா பிஜேபி எதிர்க்கிறாங்கன்னு யார சொல்றாங்களோ அதுவே இன்னைக்கு சந்தேகத்துக்குரியது. தாவேகா எங்க பிஜேபி எதிர்க்குது? நீட்டை நாங்கள் எதிர்க்கிறோம்னு இவங்க அறிக்கை விடுறாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஒரு எம்பி கூட கிடையாது நாடாளுமன்றத்துல. என்ன வேணாலும் இவங்க பேசலாம் இங்க உட்காந்துக்கிட்டு. அறிக்கை விட்டுட்டு பெரியாரை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட இவர்கள் நீட் எதிர்ப்பு போராட்ட ஊர்வலம் நடத்த வேண்டும் என்று திராவிடர் கழகம் முனைப்பு எடுக்கும் பொழுது அந்த கூட்டத்திற்கு, அந்த போராட்டத்திற்கு, ஊர்வலத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இது இவங்களுடைய எந்த ஸ்டாண்ட் காட்டுறது? தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் சொல்றாங்க. பல்கலைக்கழகங்களில் தமிழ்தாய் 3வது இடத்திற்கு தள்ளப்படுகிறாள். இவங்க என்ன எதிர்ப்பு நடத்தியிருக்காங்க? அதனால இவங்க பிஜேபி இந்த கொள்கை அளவில் எதிர்க்கிறோம்னு சொன்னாங்க. இப்ப இவங்களுடைய கொள்கையே என்னங்கிறது தெரியாததுனால எந்த கொள்கையை வச்சு எதிர்க்கிறாங்கிறது எனக்கு தெரியல. அதனால இவங்க ஆன்டி பிஜேபி யூனிட்ல நினைக்கவே முடியாது. பாலச்சந்திரன் சார், நீங்க மற்ற கட்சிகளுக்கும் தாவேகாவுக்குமான ஒரு அடிப்படை வித்தியாசம் தயவு நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காங்க, புரிஞ்சுக்கணும். மற்ற கட்சிகள் தான் பாஜகவை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் அது போதாது. அவங்க டெய்லி எதிர்க்கணும். காலையில் எழுந்தா கெட்ட வார்த்தையில திட்டணும், நாடாளுமன்றத்தில் சண்டை போடணும், ரோட்ல கடந்து உருளணும், முடிஞ்சா தீக்குளிச்சு கூட சாகணும். அப்பவும் நம்ப மாட்டாங்க. தாவேகாவை பொறுத்தல அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம். எதிர்க்கிறோம் என்று சொன்னாலே போதும், நம்புவாங்க. சரி, ஓகே, வந்துடுறேன். மற்ற முதற்கட்ட கருத்து வாங்கிட்டு வந்துடுறேன்.